அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் இருக்கிறார். தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். தனக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்த ஆவணங்களை வழங்க கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆவணங்களில் அமலாக்கத்துறை திருத்தம் செய்துள்ளதாக செந்தில் பாலாஜி மனுவில் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கி கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மனு கொடுத்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவர் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு அந்த நீதிமன்ற காவலை ஜனவரி 22 வரைக்கும் நீட்டித்து நீதிபதி அர்லி உத்தரவு பிறப்பித்தார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதிய மனு மீண்டும் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தனக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுத்திருக்கிறார். அந்த மனுவில் ஆவணங்களில் அமலாக்கத்துறை திருத்தம் செய்திருக்கிறது. தன்னை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த போலியான ஆவணங்களை அமலாக்கத்துறை தயாரித்திருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை செந்தில் பாலாஜி அந்த மனுவில் வைத்திருக்கிறார். மேலும் தங்களுக்கு முழுமையாக ஆவணங்களை வழங்காமல் விசாரணையை தொடரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். இந்த மனுவுக்கு 22 பதிலளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல இந்த வழக்கின் விசாரணையை குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக ஜனவரி 22 தள்ளி வைப்பதாக நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.